சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள். ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? என்ன ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த சிவனடியார்கள் என்று திருவண்ணாமலையில் அங்கே இருப்பவர்கள் சிவனடியார்கள். ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிக்கொண்டு அங்கே அனாதைகள் போல வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு எல்லாவற்றையும் துறந்து அவர்கள் அங்கே தஞ்சம் புகுந்துள்ளார்கள். ஒரு வேளையோ 2 வேளையோ அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான். அங்கே இடத்துல தங்கிக்குவாங்க. இந்த 63 நாயன்மார்கள் பெருசாக வித்தியாசம் இல்லை. அவர்களுக்கு உழைப்பு என்பதே கிடையாது. கோயிலாக செல்லுவாங்க. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய காலம் அதிகபட்சம் என்ன, ஒரு 50 வருஷம் அல்லது 60 வயசு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க வாழலை. அவர்கள் நடந்தே போவாங்க. ஏதாவது பிச்சாந்தி என்று சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. சிவனை பற்றி பாடுவாங்க. அதுதான் அவங்களுடைய சிவனுடைய இந்த 63 நாயன்மார்களும். அதில் ஒருத்தர் மொத்தம் ரொம்ப கொடூரன். அந்த கொடூரன் யார் என்றால் திருஞான சம்பந்தர். ஏன் ஒவ்வொரு தரையும் அந்த நாயன்மார்களை பற்றி பேசும்போது இந்த திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவோம்? ஏன்னா அவர்கள் அவர் ஒரு அவைத்தலைவரில் இருந்தவர். எங்கே இருந்தவர்? பாண்டிய நாட்டில். சிறு வயசில் சீர்காழியில் பிறந்தவர் தான். பார்வதி பால் கொடுத்தார் அப்படி என்று சொல்லி ஆரம்பிப்பாங்க. எந்த காலத்தில் பார்வதி பால் கொடுத்தாங்க? முருகனுக்கு பால் கொடுத்தாங்களா, பிள்ளையாருக்கு பால் கொடுத்தாங்களா சொல்லுவாங்க. அப்படி ரெண்டாவது, அந்த திருஞான சம்பந்தர் அந்த காலத்தில், அவர்கள் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த சமணர்களை, பெண்களை கற்பழித்தான். அந்த திருஞான சம்பந்தன், அவன் பேர் சம்பந்தன் தான். அடுத்தபடியாக அந்த சமணர்களை கழுவேற்றினான். நீங்கள் திருக்கழுக்குன்றம் போனால் அந்த இடம்தான். அவர்களெல்லாம் கழுவேற்றின இடம். கழுகுமலைன்னு ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அங்கேயும் தான் இப்படித்தான். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு அப்பால் யாரும் போகவே இல்லை. ஆனால் அதனால தான் எனக்கு இந்த திருஞான சம்பந்தம், மற்றவங்களை பற்றி எனக்கு அதிகமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை பற்றி ஒரு சமணர்களையே கொன்றதனால், கற்பழித்ததனால், அவர்களை கழுவேற்றம் செய்ததால் தான் எனக்கு அவர்களை பற்றி அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு வருகிறது. மற்றவர்களெல்லாம் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். அரச குலத்திலும் இருந்திருக்கிறார்கள், வணிகர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பல வகுப்புகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அதில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச வித்தியாசம். இந்த மாணிக்க வாசகர் இருக்கார, திருடனாக செயல்பட்டார், சிறைக்கு போனார். பரியை நரியாக மந்திரம் செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் குதிரை வாங்குவதற்காக இல்லை அவரை அனுப்பி வைத்தார்கள். இவர் ஒரு கோயிலை கட்டினதாக சொல்லுவாங்க. கோயில்னா அந்த கருவறை மட்டும் அவர் கட்டியிருக்காரு. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு போனால் முதல்ல எதுவுமே கிடையாது. பின்னாடி தான் எல்லாமே வச்சுருக்காங்க. பிற்காலத்தில் எல்லாமே சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில் தான். ஆனால் இவர் கட்டின கோயிலாக சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இந்த வரலாறை திரித்து சொல்பவர்கள் தான் இந்த சிவனடியார்கள். எல்லாமே அவர்கள் அப்படித்தான். ஆனாலும் இன்றளவும் சிவன் கோயிலில் இந்த 63 நாயன்மார்களில் வைத்திருப்பார்கள். சின்ன 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 சிலைகளாக வைத்திருப்பார்கள். அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. அதுக்கு அந்த வஸ்திரத்தை போடுறது, பட்டை போடுறது, இதெல்லாம் அன்றாடம் செய்கிறார்கள். இது அவர்கள் ஒரு தொழிலாக இருக்கிறது. அதனால தான் நான் இதை பற்றி, நாயன்மார்களை பற்றி விமர்சனம் செய்வதுண்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அதுதான் விஷயமே.